ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் சிங்கப்பூர்ல உள்ள நபருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆட்சியை கவிழ்க்க தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். எந்த நபருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழக வெற்றி கழக ஆட்சியை கவிழ்க்க சதி நடந்திருப்பதாக திருவல்லிக்கேணி காவல்துறையினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை இவ்வழக்குல மொத்தம் 9 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில இதுல செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் நிபந்தனைகளுடன் முன்ஜாமீனும் பெற்றிருக்கிறார்கள். இந்த வழக்குல காவல்துறையினர் ஒரு நபரிடம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தனர். குறிப்பாக சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய லட்சுமண பெருமாள் என்பவர் தான் இதுல ஒரு மூளையாக செயல்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த தாவேகாவோட ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ய தனியார் ஓட்டல்ல பல்வேறு கூட்டங்கள் நடத்தி அது அங்கிருந்துதான் சதி திட்டங்கள் தீட்டியதாக காவல்துறையினர் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில லட்சுமண பெருமாள் என்பவர் சிங்கப்பூருக்கு தப்பி ஓடி அங்கிருந்தபடியே அந்த தனியார் ஓட்டல்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் அழித்து ஆதாரங்களை அளித்திருப்பதாகவும், அதே போன்று இந்த செல்போன் உள்ளிட்ட ஆதாரங்களையும் அந்த சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய லட்சுமண பெருமாள் என்பவர் அழித்து தொடர்ச்சியாக ஆதாரங்களை அளித்து வருவதாக காவல்துறையால் ஒரு குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய லட்சுமண பெருமாளை பிடிப்பதற்காக லுக் அவுட் நோட்டீஸை சென்னை காவல்துறையினர் பிறப்பித்திருக்கிறார்கள். அதாவது விமான நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பயணங்கள் செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த லுக் அவுட் நோட்டீஸ் ஆனது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த லட்சுமண பெருமாள் என்பவர் வேறு எங்கேயாவது தப்பி சென்றால் அவருக்கு உடனடியாக அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடனடியாக அவரை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில ஈடுபடுவார்கள் என்பதால இது தொடர்பான ஒரு லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவரது செல்போன் எண்ணை தீவிரமாக போலீசார் கண்காணித்து வருவதாகவும், அதனை வைத்து அவர் எங்கே சென்றாலும் கைது நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிபந்தனைகளுடன் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கு தற்போது முன்ஜாமீன் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில இவருடைய ரோல் என்ன என்பது குறித்து தான் தற்போது போலீசார் தீவிரமாக கஸ்டடியில எடுத்திருக்கக்கூடிய நபர்களிடம் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.